Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் லான்ஸ். இந்த வீடியோவில் ஏஐ டாப் 10 ஏஐ chatbots in this year 2026 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புது மெம்பர் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏஐ ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஏஐ chatbots யூஸ் பண்ணும்போது நமக்கு எது பெஸ்ட்டான ஏஐ chatbot அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். நான் ஆல்ரெடி அதை பற்றின ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஆனால் அந்த வீடியோவில் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரைட்டிங்க்கு நான் க்ளவுட் யூஸ் பண்ணுறேன், ஒரு ரெஸ்யூம்க்கு நான் க்ளவுட் யூஸ் பண்ணுறேன், ஆனால் இதுவே நான் வந்து ஒரு எடிட்டிங்க்கு கேன்வா யூஸ் பண்ணுறேன், அதேமாரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ChatGPT யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா ChatGPT யூஸ் பண்ணணுமா இல்லை க்ளவுட் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக எந்த ஏஐ chatbot யூஸ் பண்ணால் கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டோ இல்லை உங்கள் வெப்சைட்டோ இல்லை உங்கள் ஸ்டார்ட் அப்புக்கோ எது யூஸ் ஆகும் கரெக்டாக அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். ஸோ பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை இந்த ஃபுல்லாக பார்க்காம பாதி பார்த்துட்டு அப்படி போகாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் சொல்ல போகிற இந்த 10 ஏஐ chatbot பற்றின விஷயங்கள் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எந்த ஏஐ chatbot யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் அண்ட் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் முடிச்சு டாஸ்க்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு இந்த ஏஐ chatbots யூஸ் ஆகும். மறக்காமல் பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. மினிமம் நான் சொல்ல மாதிரி 10 பேருக்காவது இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ் ஆகும் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போனால் ரொம்ப பேசாமல். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் என்கிட்ட கேட்பீங்க, இந்த ஃப்ரீலான்சர்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், நான் வந்து ஏஐக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கோடை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கோடை கற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்யூம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நான் ஒரு ஏஐ chatbot யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் Perplexity யூஸ் பண்ணுறேன் என்னுடைய இதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. ஆனால் இன்னொரு ஏஐ chatbot, அதாவது இன்னொரு ஏஐ chatbot DeepSeek யூஸ் பண்ணுறேன் சில விஷயங்களுக்கு. ஸோ லைக் ஒரு ஏஐ மோடில் போயிட்டு நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் லைக் ரிலேட்டட் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணி அது மூலிமா நான் டீச் பண்ணி கற்றுக்கிறதுக்கு நான் ஏஐ மோட் யூஸ் பண்ணுறேன் கூகுளில். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து எந்த ஒரு ஏஐ chatbot எது யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ChatGPT தாங்க. அதுக்கு செகண்ட் பிளேஸ் தான் Claude. நான் அப்படியே சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இதை வந்து இந்த வீடியோட எண்டில் தான் சொல்ல நினச்சேன். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்கும். இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிங்க. ஈவன் ஃப்ரீலான்சர்ஸுமே ஒரு தனி ஃப்ரீலான்சர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில். இந்தமாரி நான் வந்து இந்தமாரி என்னோட ஃப்ரீலான்சிங்க்கு எந்த ஏஐ chatbot யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய ஒரு வீடியோ பார்த்து தான் நான் வந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்தமாரி நம்மளுடைய வீடியோ பார்த்து நிறைய பேர் அது கேட்குறது வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி அவங்க கேட்கும்போது தான் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, சரி நம்ம வந்து அந்த ஏஐ chatbot பற்றி ஒரு 5 ஏஐ டூல்ஸாக நம்ம பேசியிருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 ஏஐ டூல்ஸுமே நான் பார்த்துருவோம். அதில் இன்னும் உங்களுக்கு தெரியாத 5 ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஏஐ chatbot எந்த ஏஐ டூல் வந்து டாப் 10 இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா POEO. இந்த ஏஐ டூல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் ஏஐ மாடல்ஸை ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஏஐ மாடல் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகும். ஸோ அந்த மல்டிபிள் ஏஐ மாடல்ஸுமே ஒரே ப்ளஸில் ஆக்சஸ் பண்ணுறது வந்து இந்த போன்ற ஒரு ஏஐ டூல். இதுதான் டாப் 10ல் இருக்குது இந்த 2026. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரே டைமில் டைம்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏஐ மாடல்ஸ் தேவைப்படுது, அதை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த போன்ற ஒரு ஏஐ டூலை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதேமாரி இது உங்களோட ஆன்சர்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இது நிறைய யூஸ் ஆகும். லைக் உங்களுடைய ஒரு ஆன்சர் வந்து ஒரு 3 ஆன்சர் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சர் வேணும்னா இந்த போன்ற ஒரு ஏஐ chatbot உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். அதேமாரி உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் ஒரு கோடை பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரன் பண்ணி டிபெக்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற எரர்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் இது பண்ணுறது வந்து இந்த போன்ற ஏஐ chatbot யூஸ் ஆகும். இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சில மாடலை யூஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்றது யூஸ் ஆகுது. இது டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நீங்கள் வந்து எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடலை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு சில முக்கியமான மாடல் நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணும்போது தான் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்றது இதில் கொடுத்துட்றானுங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக நம்ம யூஸர்ஸ்க்காக அமைஞ்சாலுமே அட்வான்டேஜ்ன்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏஐ மாடல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு chatbot. அதேமாதிரி உங்களை ஆன்சர் கம்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த போன்ற ஏஐ chatbot யூஸ் ஆகுது. ஸோ அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாப் 9ல் எந்த ஏஐ chatbot இந்த ஏஐ டூல் வந்து இந்த வருஷத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ. எல்லாருக்குமே தெரியும் மெட்டா ஏஐ, ChatGPT, Perplexity இதுதான் தான் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இன்னும் போக தான் புது ஏஐ டூலாக நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் பண்ணுறேனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம டாப் 5 ஏஐலே நம்ம நல்லா பார்த்தாச்சு, Perplexity, ChatGPTலாம் பார்த்தாச்சு.
பட் ஸ்டில் இதில் ஒரு சில நியூ ஏஐ டூல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாருமே தெரியறதில்லை இப்போலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ டாப் 9 வந்து மெட்டா ஏஐ இருக்குது இந்த வருஷத்தில். டாப் 9ல் மெட்டா ஏஐ சாட்பாட் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் போடுறீங்க, அதுக்கு ஆன்சர் வேணுமா, சொன்ன மாதிரி தான் மெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் இருக்குது, அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, மெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் அதுக்கெல்லாமே நீங்கள் மெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீச்சர் செட்டை இன்னும் நல்லா க்ரோ பண்ணணுமா, அதை நீங்கள் மெட்டா ஏஐ மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிக்கிறேன். ப்ரோஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு, கான்ஸை பார்க்கணும் இல்லையா? ஸோ கான்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஃபீச்சரும் ரீஜனுக்கு ரீஜன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இது வந்து மெட்டா யூசர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மெட்டா ஏஐன்றது ஒரு 9th பிளேஸில் இருக்குது நம்ம இந்த 2026 இந்த சாட்பாட்ன்றது. ஸோ அடுத்து இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்த அந்த நியூ ஏஐ டூல்ஸில் இது ஃபஸ்ட் இப்போ ஆரம்பிக்குது. டாப் 8ல் இருக்கிறது மெட்டா ஏஐ சாட்பாட். டாப் 8ல் இருக்கிறது வந்து லீசாட், LECHAT, லீசாட். ஸோ இந்த லீசாட்ன்றது வந்து யாரால் டெவலப் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரல். இதோட லீசாட்ன்றது எதுக்குன்னா ஒரு ஸ்பீடு எஃபிஷியன்ட் ரெஸ்பான்ஸுக்கு வந்து அந்த லீசாட்ன்றது ரொம்ப பாப்புலராக இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டினை நீங்கள் போடுறீங்கன்னா சர்ன்னு ஸ்பீடாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா, அதுதான் லீசாட். ஸோ இந்த லீசாட்ன்றது நம்ம லிஸ்ட்டில் டாப் 8ல் இருக்குது இந்த வருஷத்தில் 2026. ஸோ இந்த லீசாட் வந்து இதோட அட்வான்டேஜஸ்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. அதேமாரி உங்களுக்கு ரீசனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிச்ச சாட்பாட் எல்லாமே ஏஐ சாட்பாட்டில் உங்களுக்கு ரீசனிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இந்த லீசாட்டில் உங்களுக்கு ரீசனிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதேமாரி நம்ம ப்ரோஸ் பார்த்தாச்சு, கான்செப்ட் பார்க்கணும் இல்லையா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பார்க்கணும் இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ சிஸ்டம் கம்பேர்ட் டு லார்ஜர் கம்பெனிஸ் இருக்கும்போது இந்த லீசாட்டில் வந்து ஈகோ சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து உங்களுக்கு டெய்லி யூஸுக்கு இந்த லீசாட் ஏஐ சாட்பாட்டை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட்டில் டாப் 8ல் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் டாப் 7ல் இருக்க சாட்பாட் ஏஐ சாட்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா DeepSeek AI. ஸோ இந்த DeepSeek AIன்றது ஒரு 2 years முன்னாடிலாம் ரொம்ப அப்படியே க்ரோ ஆகி அப்படியே வந்தது, எல்லாம் DeepSeekனு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அது வந்து டாப் 7ல் இருக்குது. அப்போலாம் கொஞ்சம் டாப் 5 எப்படி இருந்தது, இப்படி DeepSeek வந்து டாப் 7ல் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங் ரீசனிங், அதேமாரி கோடிங் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு இந்த DeepSeekன்றது. ஸோ இதோடைய இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த DeepSeekல ஏஐ மாடலில். அதேமாரி வந்து உங்களுக்கு கோடிங் சப்போர்ட்டுமே வந்து இந்த DeepSeekல ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஒரு கோடு உங்களுக்கு புரியலனா கூட இந்த DeepSeekல போட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாகவே. அதேமாரி உங்களுக்கு கோடிங்கில் ஒரு எரர் இருக்குது, ஒரு எரரை வந்து நீங்கள் டிபெக்ட் பண்ணணும், இல்லை அந்த எரரை வந்து நீங்கள் சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சி அது எதனால அந்த எரர் வந்து கற்றுக்கணும்னா கூட இந்த DeepSeek மூலிமா ஒரு கேஷுவல் கன்வர்சேஷன் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், கோடை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கோடை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த DeepSeek யூஸ் ஆகுது. அதேமாரி காம்படிட்டிவ் ஃப்ரீ ஃபீச்சர்ஸும் இந்த DeepSeekல இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் வந்து DeepSeekல இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஏஐ சாட்பாட்ஸ். கம்பேர் பண்ணும்போது இந்த DeepSeekல நிறைய ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வந்து எல்லாருமே கேட்பீங்க, இந்தமாரி வந்து ஃப்ரீ ஃபீச்சர்ஸில் எதில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த DeepSeekல கிடைக்கும். ஸோ இது வந்து டாப் 7ல் இருக்குது இந்த ஏஐ சாட்பாட் வந்து. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த முக்கியமான ஏஐ சாட்பாட்னு சொல்லலாம். அதேமாதிரி நானுமே இதை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேங்க என்னுடைய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும். இந்த ஏஐ சாட்பாட் வந்து டாப் 6ல் இருக்குது. இந்த ஏஐ சாட்பாட் பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட் தான். இவ்வளோ நான் சொல்லிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மைக்ரோசாஃப்ட் கோபைலட் தான் டாப் 6ல் இருக்குது. இந்த ஏஐ சாட்பாட் வந்து இந்த ஏஐ டூல் வந்து விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் 65லையோ இல்லை விண்டோஸ்லேயும் இது யூஸ் ஆகுது. கோபைலட் நேச்சுரலாகவே ஒரு அவைலபிளாகவே இருக்கும் உங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். விண்டோஸ் 10ல நேச்சுரலாகவே அது கீழே டாஸ்க் பார்லேயே இருக்கும். சர்ச்சில் போய் நீங்கள் இதில் மெனுவில் போய் தேடினா கூட அது இருக்கும். ஸோ அந்த டாஸ்க் பார்ல போய் தேடினா கூட உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்படின்றது. இதோடைய முக்கியமான ப்ராஸும் இதோடைய கான்ஸும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ப்ராசஸ் வந்து ஆஃபீஸ் இன்டெகிரேஷனுக்கு இது நிறைய யூஸ் ஆகும். அதேமாரி டாக்குமெண்ட் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதா, இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த கோபைலட்டுமே கோட் அனலைஸ் பண்ணுறது, கோடை கற்றுக்கிறதுக்கு, கோடை போட்டு என்னென்ன எரர் இருக்குன்றது பார்த்து அனலைஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு எல்லாமே இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ரொம்ப யூஸ் ஆகிருக்கு. எனக்குமே இது பர்சனலாகவே நிறைய யூஸ் ஆகிருக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட். அதேமாதிரி இந்த கோபைலட் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியலையா, இந்த கோபைலட்டில் உங்கள் ப்ராஜெக்ட்டை போடுங்க, இல்லை உங்கள் ரெஸ்யூமை போடுங்க. இந்த ரெஸ்யூமில் 4 ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த 4 ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது கோபைலட் கேட்டிங்கன்னா அந்த கோபைலட் உங்களுக்கு எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஐடியாஸ்லாம் இது கொடுக்கும். ஸோ இந்த ஏஐ சாட்பாட்ன்றது, இந்த ஏஐ டூல்ன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகுன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து இந்த கோபைலட்டோடைய கான்ஸ் என்னன்றது பார்த்துருவோம். இந்த கோபைலட்டோடைய கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து
ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இது டிபெண்ட்ஸ் ஆன் த மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் சர்வீஸை பொறுத்து தான் இதோடைய அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதோடைய சர்வீசஸ் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். அதே அந்த சர்வீஸை கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்தது அப்படின்னா, ஃபால்ட்டாக இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இதாகுமே தவிர, இதோடைய சாட்பாட் இந்த ஏஐ டூல்ன்றது ஒரு பெஸ்ட் ஏஐ டூல் ஃபார் கம்பேரிங் ஆர் எடிட்டிங் ஒரு கோட். அதாவது கோடை வந்து நீங்கள் கற்றுக்கணும், இல்லை ஒரு ப்ராஜெக்டே நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இந்த சாட்பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அடுத்து வந்து இதோடைய யூஸ் கேசஸ்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் யூசர்ஸ்க்குமே இருக்கட்டும், இந்த கோபைலட் ஒரு பெஸ்ட்டு டூல். எனக்கு பர்சனலாகவே இந்த கோபைலட் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இப்போவே ஆல்ரெடி 10 minutes போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஒரு பார்ட் 1 வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவிலே நான் இப்போ ஃபுல்லாக பேசினா அதே மாதிரி தான், அந்த டாப் 5ல் பேசணுமே 20 minutes அதுவே இழுத்துரும். ஸோ இது வந்து இப்போலாம் எல்லாம் அதான் நீ சொன்ன மாதிரி தான், யாரும் இப்போலாம் ஃபுல்லாக உட்காந்து வீடியோ பார்க்கறதே இல்லை. சில பேர் பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தேங்க்யூ. அடுத்த நம்ம இது வரைக்கும் டாப் 10, 7, 10, 9, 8, 7, 6, 5, 6 வரைக்கும் பார்த்துருக்கோம். டாப் 10லேருந்து 6 வரைக்கும் ஒரு 5 ஏஐ டூலில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து முக்கியமான வீடியோ பார்ட் 2ல் தான் வரும். அதில் 5, 4, 3, 2, 1 அதாவது டாப் 5, 4, 3, 2, 1 இருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாமே அந்த பார்ட் 2ல் வரும். இந்த பார்ட் 1 வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 2ல் தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண இதெல்லாம் வரும். இப்போ சொல்லிடுறேன், ChatGPT, பப்ளிக்ஸிலாம் டாப் 2ல் பார்ட் 2ல் வரும். அதெல்லாமே டாப் 5ல் இருக்குது. ஸோ அதில் க்ளாடா, ChatGPT, பப்ளிக்ஸிட்டி இது டாப் 1ல் இருக்குன்றத பார்ட் 2ல் மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏஐ டூல்ஸ்ன்றது ஒவ்வொரு பர்சனுக்குமே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஒவ்வொரு ஃப்ரீலான்சருக்கும், ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும், இல்லை ஒவ்வொரு ஸ்டார்ட் அப் ஓனர்ஸுக்குமே இந்த ஏஐ டூல்ன்றது ரொம்ப முக்கியங்க. இதை வச்சு தான் நம்ம ஒர்க்கை சீக்கிரம் எஃபிஷியண்ட்டாக முடிக்க முடியும். நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம கற்றுக்கணுனாலுமே இந்த ஏஐ டூல்ன்றது மறக்காமல் யூஸ் ஆகுது. அதில் நமக்கு என்ன ஏஐ டூல் பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் நம்மளோட டைம் வந்து சேவ் ஆகும். அதேமாதிரி நம்ம ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிச்சு தர முடியும். டாஸ்க்கை சீக்கிரம் முடிக்கிறதுனால இந்த ஏஐ டூல் மூலியமாக தான் நம்ம பெஸ்ட் ஏஐ டூல் தெரிஞ்சால் மட்டும் தானே பண்ண முடியும். அதில் பெஸ்ட் ஏஐ டூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த டாப் 10, 7, 9, 8, 7, 6 நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அதில் ChatGPT வந்து ஓவராலாக அவங்க பெஸ்ட்டு. இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், ChatGPT ஓவராலாக பெஸ்ட்டு. உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் பண்ணணும்னா பப்ளிக்ஸிட்டி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏர்டெல் யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாகவே போனஸுமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்குறதுக்குலாம் உங்களுக்கு வந்து அதே பப்ளிக்ஸிட்டி யூஸ் ஆகுது. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் க்ளாடை யூஸ் பண்ணிக்கலாம். க்ளாடை யூஸ் பண்ணி ஒரு ஆப்போ இல்லை ப்ராஜெக்ட்டோ நீங்கள் பில்ட் பண்ணணும். ப்ராம்ப்ட் அப்ல க்ளாடை ஈஸியாக ப்ராஜெக்ட் கொடுத்துரும். ஸோ பார்ட் 2ல் நம்ம மிச்ச டாப் 5 ஃபுல்லாக பார்ப்போம். தேங்க்யூ.